ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டில் ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம். என்ன ஜாமான்லாம் வாங்கியிருக்கோம்னு பார்க்கலாங்களா? எனக்கு சமையல் வீடியோவே போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கி வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும்ல. சரி என்னென்ன வாங்கியிருக்கோம் என்னென்னு. எனக்கு சனிக்கிழமை மட்டும் தான் சம்பளம். ஒரு வாரம் ஃபுல்லாக வேலை. காலைல 8:30 மணிலேருந்து நைட்டு 8:30 வரைக்கும் வேலை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு. அப்புறம் சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கும்போது நான் அடுத்த வாரத்துக்கு உண்டான ஜாமான் எல்லாமே ஞாயிற்றுக்கிழமையே வாங்கி வச்சிருவேன். என்னென்னலாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்கள். இது வந்து 9 மணிக்கு விட்டு வேலை வரோங்களா, அப்போ நைட்டில் இருந்து சரி செய்ய முடியாது. அதனால் ஏதோ ஒரு கோதுமை வருதுன்னா கரைச்சி தோசை ஊற்றிக்கிறேன், ரவை இருந்ததுன்னா உப்புமா பண்ணிக்கலாம். அதனால் வாங்கி போட்டுக்கிறது. அப்புறம் இங்கே பாக்கெட் மாவுலாம் வைப்பாங்க. நம்ம வந்து பாக்கெட் மாவு வாங்கிக்கலாம். 20 ரூபாய்க்கு வாங்கினோம்னா 3 பேர் தாராளமாக சாப்பிடலாம். வாங்கிட்டு நம்ம சட்னி வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். அது வாரத்தில் ஒரு 2 நாள் டிஃபன் போட்டுக்கலாம். அப்புறம் கோதுமை தோசை ஒரு நாளைக்கு, சட்னி உப்புமா ஒரு நாளைக்கு, சேமியா ஒரு நாளைக்கு, அது மாதிரி இடையிட கலந்து செஞ்சுக்குவேன். வாங்கியிருக்கேன். பார்த்துக்கலாம் உப்பு. இது வந்து இங்கே 20 ரூபா பொருளும் பாக்கெட் போட்டு வைப்பாங்க. கடுகு, சீரகம், மிளகு எல்லாமே 20 ரூபா. பாருங்கள், 20 ரூபாய்க்கு பரவாயில்ல. எல்லாமே 20 ரூபா போட்டுருவாங்க. பாக்கெட் போட்டு வச்சுருவாங்க. 20 ரூபா பரவாயில்ல வாங்கினேன். அப்புறம் எங்கள் வீட்டு பையனுக்கு பிஸ்கட் காலையில் அது வாங்கி வச்சிருக்கு. தினைக்கு 5 ரூபா போட்டு யார் பிஸ்கட் வாங்குறதுன்னு ஒரு வாரத்துக்கு ஒன்று பிஸ்கட் வாங்கி வச்சுருக்கேன். காலையில் காஃபி போட்டு பிஸ்கட் குடிக்கிறதுக்கு. அப்புறம் மீன் குழம்பு வைக்கலான்ட்டு பாறை மீன் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். இனிமேல் தான் செய்யணும். அப்புறம் இங்கெல்லாம் வேனில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாங்கள் இருக்கிறதே திருப்பூரில் எம்எஸ் நகரில் இருக்கோம். எம்எஸ் நகரில் ஃபுல்லாக வேன் தான். சந்தைக்கு வெங்காயம், தக்காளி எல்லாமே வேனில் கொஞ்சம் கம்மி ரேட்டாக இருக்கும். அதனால் வேனில் வாங்கிக்குவோம். பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ பெரிய வெங்காயம் 50 ரூபா. 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்கும். அப்புறம் தக்காளி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 3 கிலோ 100 ரூபா. நான் வந்து ஒரு 4 நாளைக்கு ஆகிற மாதிரி வாங்கியிருக்கேன். எங்களுக்கு தக்காளி ஜாஸ்தியாக செலவாகுங்க. தக்காளி ஒரு 1.5 கிலோ வாங்கியிருக்கேன். இது ஒரு 50 ரூபாய்க்கு. அப்புறம் இந்த 20 ரூபா பாக்கெட் பாருங்கள். இதெல்லாமே 20 ரூபா தான். மிளகு 20 ரூபா, பட்டாணி 20 ரூபா, வெந்தயம் 20 ரூபா, எல்லாம் 20 ரூபா பொருள் வாங்கிக்கிறேன். அப்புறம் எனக்கு ஒரு வாரத்துக்கு துவைக்கிறதுக்கு அரசன் சோப்பு 1 ரூபா, கோல்டு வின்னர். அப்புறம் ஏரியல் பாக்கெட்டு, சிந்தால் சோப்பு அப்படி பிரித்து இந்த சோப்பை எடுத்துட்டு இந்த வாசனை யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே சோப்பை பிரிச்சுன்னு இந்த அட்டையை போது பார்த்துட்டிங்கன்னா செம்மையாக ஸ்மெல் இருக்கும். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கோல்கேட் பேஸ்ட்டு, துவரம்பருப்பு 1 கிலோ, சுண்டல் 1 கிலோ. அப்புறம் இந்த ஜிமிக்கி கம்மல் எடுத்தேன். எப்போவுமே ஜிமிக்கி கீழே போட்டே பழகிட்டேனுங்க. எனக்கு அதான் பிடிக்குமா. ஜிமிக்கி மட்டும் பள்ளிக்கூடத்துக்கு படிக்க போயிருக்கு. அதனால் ஜிமிக்கி கம்மல் கவரிங்கில் ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கல. நல்லா இருக்கான்னு பாருங்கள். நாளைக்கு என் பையனுக்கு பிறந்த நாள், ஜனவரி 26. அவனுக்காக வேண்டி ட்ரெஸ் எடுத்து வந்துருக்கோம். இதான் இந்த வாரம் பர்ச்சேஸ். பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். கமெண்ட்ஸில் வந்து நான் ஏதாவது தப்பு பண்ணேன்னா சொல்லுங்கள், நானும் ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த தடவை நான் வந்து அந்த தப்பை திருத்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.